இவ்வாண்டு தேசிய தினத்தை முன்னிட்டு மொத்தம் 626 கைதிகள் உரிம முறையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 77 பேர் காஜாங் சிறையிலிருந்து விடுதலையானவர்கள் என சிறைச்சாலைத்துறையின் துணை கமிஷனர் ஜெனரல் ஹமாட் ஃபவுசி அவாங் தெரிவித்தார். தேர்வு கடுமையான நிபந்தனைகள் அடிப்படையில் செய்யப்பட்டது. அதாவது குறைந்தபட்ச தண்டனை காலம், நன்னடத்தை மற்றும் உளவியல் பரிசோதனையில் தேர்ச்சி என அவர் விவரித்தார். ஜூலை வரை 13,844 கைதிகள் உரிமம் பெற்று விடுவிக்கப்பட்டனர். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 23,000க்கும் மேற்பட்டோர் உரிமம், பரோல் அல்லது PKW எனப்படும் கட்டாய வருகை உத்தரவு மூலம் விடுதலை செய்யப்பட்டனர். PBSL எனும் இந்த உரிமம் பெற்ற கைதி விடுதலை திட்டம் கைதிகள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் திரும்ப வாய்ப்பு வழங்குவதுடன் அரசாங்கத்தின் சிறை மேலாண்மை செலவையும் குறைக்கிறது. இத்திட்டத்தின் வாயிலாக 2024ஆம் ஆண்டில் 29 மில்லியன் ரிங்கிட் சேமிக்கப்பட்டது. இவ்வாண்டு ஜூலை வரை மட்டும் 18.1 மில்லியன் ரிங்கிட் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் அவர். நாட்டின் தலை சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ 3 செப்டம்பர் தொடங்கி 7 செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் கோலாகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க. வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க. சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் 80% கழிவு, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.